2017ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்கள் முடிந்துவிட்ட நிலையில் தமிழ் சினிமாவில் இதுவரை கிட்டத்தட்ட 95 திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது. ஜனவரி முதல் ஜூன் வரை வெளியான சிறந்த தமிழ் படங்களை பற்றிய இந்த பதிவு. 2017ஆம் ஆண்டின் சிறந்த தமிழ் படங்கள் என்கின்ற இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள 13 திரைப்படங்களும் இந்த வருடத்தில் வெளியான படங்களின் வசூலை வைத்தோ அவற்றின் வெற்றி தோல்வியை வைத்தோ தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மாறாக இது போன்ற படங்கள் வெளியானால் திரைத்துறைக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நல்லது என்கின்ற அடிப்படையிலான படங்களையே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த எல்லா படங்களுமே ஒவ்வொரு வகையில் தனித்துவம் வாய்ந்தது. இவை அனைத்துமே பத்திரிகை மற்றும் பொதுமக்களால் பெருவாரியாக பாராட்டப்பட்ட திரைப்படங்கள். இந்த 13 படங்களில் 8 படங்களை இயக்கியவர்கள் அறிமுக இயக்குனர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்வரும் 13 திரைப்படங்களும் எந்தவித தர வரிசைப்படியும் பட்டியலிடப்படவில்லை. இப்படங்கள் வெளியான தேதியின்படி மட்டுமே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே கண்கள். அறிமுக இயக்குனர் ரோஹின் வெங்கடேசன். குற்றம் 23 இயக்குனர் அறிவழகன். மாநகரம் அறிமுக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். கடுகு இயக்குனர் விஜய் மில்டன். கவன் இயக்குனர் KV ஆனந்த். 8 தோட்டாக்கள் அறிமுக இயக்குனர் ஸ்ரீ கணேஷ். பவர் பாண்டி அறிமுக இயக்குனர் நடிகர் தனுஷ். பாகுபலி 2 இயக்குனர் ராஜமௌலி. லென்ஸ் அறிமுக இயக்குனர் ஜெயப்பிரகாஷ் ராதாகிருஷ்ணன். ஒரு கிடாயின் கருணை மனு அறிமுக இயக்குனர் சுரேஷ் சங்கையா. ரங்கூன் அறிமுக இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. மரகத நாணயம் அறிமுக இயக்குனர் JRK சரவணன். இவன் தந்திரன் இயக்குனர் கண்ணன்.